வணக்கம். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு ரொம்பவே கரகரப்பான காராபூந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த காராபூந்தி ரொம்ப சுவையாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல ஒரு 2 கிளாஸ் கோதுமை மாவை சுத்தமான கிளாத்தில் போட்டு இப்போ இதை ஆவி கட்டி எடுத்துக்கலாம். துணியை நம்ம ஈரம் பண்ண வேண்டாம், அப்படியே காஞ்ச துணியிலே கோதுமை மாவை போட்டு இட்லி பாத்திரம் நல்லா தண்ணி கொதித்த பிறகு இதை 15 நிமிஷம் ஆவி வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. கோதுமை மாவு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை கையால் உதிர்த்து விட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா இதை மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் சுற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை ஜலிச்சு எடுத்துக்கலாம். எல்லா கோதுமை மாவையும் இப்போ ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு பாதி மாவு மட்டும் நான் காராபூந்தி பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறேன். மிச்சம் பாதி மாவை நம்ம முறுக்கு பண்ண எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காராபூந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. காராபூந்தி பண்ணுறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். காராபூந்தி நம்ம இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உப்பு காரம் நீங்கள் கடைசியாக பொரிச்சு எடுத்துகிட்டு கூட தனியாக கலந்துக்கலாம். இப்போ இதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடு பண்ணி ஊற்றும் போது நல்ல காராபூந்தி மொறுமொறுன்னு கிடைக்கும் நமக்கு. எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக ஆறின பிறகு இதை நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்ல ஒரு காராபூந்தி பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் மட்டும் சேர்த்துக்கலாம், இது ஆப்ஷனல் தான். கடைசியாக இதில் 2 ஸ்பூன் கடலை மாவு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை பூந்தி பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இப்போ இதை ஒரு ஜல்லி கரண்டிலையோ இல்லைன்னா இது மாதிரி ஒரு பூந்தி கரண்டிலையோ போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். அட் அ டைம் நம்ம எல்லா மாவும் சேர்க்காமல் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இந்த அளவுக்கு நல்லா முத்து முத்தாக நமக்கு காராபூந்தி ரெடி ஆகிடும். இப்போ இதை நல்லா வேக வச்சுட்டு எடுத்துடலாம். காராபூந்திக்கு நம்ம மாவு கரைக்கும் போது ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மிதமான திக்னஸில் கரைச்சோன்னா சரியாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக மாவு கரைச்சிட்டோன்னா அதுக்கப்புறமா நீளமாக பூந்திகள் விழ ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி நம்ம எல்லா பூந்திகளையும் பொரித்து எடுத்துக்கலாம். கோதுமை மாவு முறுக்கு ரெசிபி நம்மளோட இன்னொரு சேனல் வீனஸ் குக்கிங்கில் ஆல்ரெடி அப்லோட் ஆகிருக்கு. அந்த சேனலையும் விசிட் பண்ணுங்கள். கோதுமை முறுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இது எல்லா வயது பீப்புளுக்குமே ரொம்பவே பிடிக்கும். அடுத்தது ஒரு 4 பல் பூண்டை நல்ல தோலோடவே தட்டி எடுத்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை இது ரெண்டுத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம பூந்தியில் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி வறுத்த வேர்க்கடலையும் எடுத்திருக்கேன், தோலோடவே எடுத்திருக்கேன். அதையும் இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா பொரிச்சிட்டு நம்ம பூந்தியோட சேர்த்து கலந்து விட்டுடலாம்.
ரொம்பவே மொறுமொறுன்னு சுவையான நம்மளோட கோதுமை காராபூந்தி ரெடி ஆயிடுச்சு. உப்பு காரம்லாம் நம்ம சரியான அளவில் போட்டோன்னா இந்த காராபூந்தி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.